நான் எடுத்துக்கிட்ட புத்தகத்தின் பெயர் வந்து என்னன்னா முடியும் என்றொரு மந்திர் சார். இந்த புத்தகத்தை தான் நான் எடுத்து படிச்சேன். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னா சுப்பிரமணி. வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்காரு. அதுல சில தலைப்புகளை மட்டும் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பா என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா, வெற்றி பெற முடியும் என்று நம்புங்கள். அந்த தலைப்புல தான் சொல்ல போறேன். வாழ்க்கை சின்ன சின்னதா அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. அதுல சில பேரோட வாழ்க்கையை பத்தி சொல்ற விரும்புறேன். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, டாம் விட்டாக்கர் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப ஆசை எதுல ரொம்ப ஆசைப்படுறாருன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாரு. சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய மலை ஏறுற பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு 1996 வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. பாதி தூரம் தான் அவரால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரால் முடியவே இல்லை, திரும்பி வந்துடுறாரு. திரும்பவும் நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்வாரு. அப்போ செய்யும் போது நெக்ஸ்ட் இயர் 1997 ட்ரை பண்றாரு. அப்பவும் அவருக்கு தோல்விதான். அப்பவும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறவே முடியல. திரும்பவும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ஏரியா ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் நிறைய பயிற்சி திரும்ப 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 மலை ஏறுற பயிற்சி எல்லாம் நிறைய செஞ்சு ஒரு வழியா 1998 5ஆம் மாசம் 27ஆம் தேதி ஒரு வழியா எவரெஸ்ட் சிகரத்தை அவர் வந்து ஏறி முடிக்கிறார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிட்டாரு. உலகமே அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா பாராட்டுறாங்க, அப்படி வியக்குறாங்க. அவர் அது என்ன சாதாரண விஷயம் நீங்க நினைக்கலாம், கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்னன்னா, ஒரு கார் விபத்துல அவரோட இடது கால் முழுமையா போயிடுச்சு. இடது காலே கிடையாது. அவரு செயற்கை காலை தான் பொருத்திக்கிட்டு அந்த செயற்கை காலுடன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச முதல் மனிதர் என்ற உலக சாதனையை அவர் படைச்சாரு. ஒரு செயற்கை காலோட அவர் ஏற முடிஞ்சது. அவரால் எப்படி முடிஞ்சது? என்னாலையும் முடியும் அப்படின்ற எண்ணம் அது இருந்ததுனாலதான் அவரால் முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. நம்மள பல பேர் இருக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட என்ன பண்றோம்னா, ஐயோ என்னால பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கெல்லாம் நிறைய சொல்றோம். ஆனா அவருக்கு ஒரு கால் போயிடுச்சு, செயற்கை கால் தான். ஒரு கால் வந்து செயற்கை கால். ஆனாலும் முயற்சி செஞ்சு சாதனைய அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா புரிஞ்சிருக்கிறாரு. சோ அவருக்கு முடியும் என்ற ஒரு மந்திர வார்த்தை தான் அவரை வந்து உலக சாதனை படைக்க வச்சது. அடுத்து இன்னொரு நபர் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யாரு ஆபிரகாம் லிங்கன்? அமெரிக்க ஜனாதிபதி. உடனே அவருக்கு அந்த ஜனாதிபதி இல்ல என்ன பண்ணாரு, தோல்விகளை அடைஞ்சிருக்காரு. பல முறை அவர் தோல்விகளை அடைஞ்சிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, என்னால வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பா என்றாவது நான் ஜனாதிபதியா ஆவேன்னு சொல்லிட்டு அவரோட தன்னம்பிக்கை குறையல. விடாமுயற்சியோடு அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறையும் போட்டிடுறாரு. ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வி அடைகிறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு, ஜனாதிபதியா பதவி ஏற்கிறாரு, வெற்றியை பெறுறாரு. அந்த என்ன ஆகுது, அடைச்ச நம்ம விடாது கருப்புன்ற மாதிரி அவர் துரத்திக்கினே வந்தா கூட அவன்கிட்ட என்ன இருக்குது, முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவனை தோக்கடிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு அதுவே சலிச்சு போச்சு. நம்மளே போயிடலான்னு சொல்லிட்டு அவரோட முடியும்ன்ற எண்ணத்துக்கு அந்த தோல்வியை தோற்று போயிடுச்சு. அந்த சிந்தனைக்கு தோல்வியை தோற்று போயிடுச்சு. சோ நம்மள பல பேர் எதை சொன்னாலும் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சாக்கு போக்கு சொல்றோம். அத முதல்ல நாம என்ன பண்ணணும், மாத்திக்கணும். ஓகேங்களா? நாம முடியும்னு நினைச்சா கண்டிப்பா தோல்விகள் நம்ம கிட்ட தோற்று போகும். அத மனசுல நாம என்ன பண்ணணும், உள்வாங்க. அடுத்து
இந்த உலகத்துல நிறைய சாதனைகளை நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்பு உரிமையை பெற்ற ஒரு நபர் இருக்கிறார். நிறைய கண்டுபிடிப்பு அதுக்கான உரிமைகளை பெற்றிருக்கிறார். கண்டுபிடிப்பு யாரும் தெரியுமா? சூப்பர். அவர் அவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாராம், ரப்பர் பால் தாவரத்துல இருந்து தானே கிடைக்கும். சோ அவர் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு தாவரத்துல அதிகப்படியான ரப்பர் பால் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யலாம்னு சொல்லிட்டு அவரும் அவரோட அசிஸ்டன்ட் உதவியாளரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இது பண்றாங்க. ஒவ்வொரு தாவரத்தையா பாக்குறாங்க. ஒரு தாவரம் இல்ல, 2 தாவரம் இல்ல, சுமார் 17,000 தாவரங்களை ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் கூட எள்ளளவு கூட அவர் என்ன பண்ணலன்னா, இவ்வளவு தாவரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோமே, நம்மளுக்கு அப்ப கூட கிடைக்கலன்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாம அவர் என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப ஒவ்வொரு தாவரமா அவர் என்ன பண்றாரு, ஆராய்ச்சி செஞ்சுனே இருக்காரு. 17,000 தாவரங்களை ஆராய்ச்சி செஞ்சதுலதான் அவருக்கு போதுமான அளவு எந்த தாவரத்துல ரப்பர் பால் கிடைக்கும்ன்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? சோ எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை, முடியும்னு நம்புங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா சாதிக்க முடியும், வெற்றியை பெற முடியும். ஓகேங்களா? நம்மளோட மனசு இருக்கு இல்லையா, மனசு, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது நாம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா அதுவாகவே ஆகும். ஓகேவா? நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி மாறினே இருக்கோம். எவ்வளவு செல்ஸ் மாறுதான்னா கிட்டத்தட்ட 30 லட்சம், ஒரு நிமிஷத்துக்கு 30 லட்சம் செல்ஸ் நம்மளோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகினே இருக்கான். நீ நல்லதே நினைச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு அப்படியே பூஸ்ட், அப்படியே ஸ்டாமினா அவ்வளவு கொடுக்குதான். நீ பயப்படுற, அச்சப்படுற, அவநம்பிக்கை உனக்கு அதிகமா இருக்குன்னா அதுவே என்ன ஆகுது, ஆடாச்சே இவன் மனசு என்ன இப்படி கோளாறா இருக்குது சொல்லிட்டு அந்த செல்ஸுங்க என்ன ஆகுது, கோளாறா மாறி நம்ம பாடியில இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய கம்மி பண்ணி விட்டுடுதான். அதனாலயே அதிகப்படியா நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுதான்னா குறைதான். சோ நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல தாட்ஸ் வைங்க, முடியும்னு நினைங்க, எது எடுத்தாலும் முடியும்னு முதல் நினைங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியோ, இல்லைன்னா டாம் விட்டர் மாதிரியோ, இல்லைன்னா ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியோ உங்களால என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். முடியும்னு நினைங்க. உங்களால முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது. ஓகேங்களா? இத முதல்ல என்ன பண்ணுங்கன்னா மனசுல பதிய வைங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு டாபிக், குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை செய்துவிட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணுமா, எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சிடணும், அந்த நேரத்துல அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லவனுக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் தெரியுமா யாருக்குன்னா? வல்லவன்னா யாரு, அறிவாளின்னா யாரு? வல்லவன் என்ற யாருன்னா, தான் விரும்புறத அவன் செஞ்சே முடிப்பான். அவன் இத செஞ்சு முடிக்கிறவன் தான் வல்லவனம். என்ன வரும் விரும்பி செய்யறவன் தான் அறிவாளி. எனக்கு இதுதான் வரும்பா, நான் இததான் செய்வேன் அப்படின்னு செஞ்சு முடிக்கிறவன் அறிவாளி. சோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? சோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, இத என்ன யாரு சொல்றாங்கன்னா, பிஸ்மார்க் ஒவ்வொரு தலைப்பு கீழே ஒவ்வொருத்தர் ஒரு கோட்ஸ் சொல்றாங்க. அததான் நான் இப்ப சொன்னேன். பிஸ்மார்க் என்றவர் இத வல்லவனுக்கும் அறிவாளிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றாரு. இந்த குறித்த நேரத்தில் ஒரு வேலையை செய்து விட வேண்டும் சொல்றப்போ எனக்கு ஒருத்தர் ஞாபகம், யாருன்னா பாரதி ராஜா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரு பாரதி ராஜா, இயக்குனர், தெரியும் எல்லாருக்குமே இல்லையா? சோ ஊர்ல இருந்து சென்னைக்கு வராரு. எதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
இயக்குனர் ஆகணும்னு வந்திருப்பாரா? யாரோ சொன்னாங்க வந்திருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு நடிகரா வரணும், இயக்குனரா ஆகணும்னு கொஞ்சம் கூட அவர் நடிகை இல்லை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வராரு சென்னைக்கு. ஆனா வந்து நிறைய ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து என்ன ஆகலைன்னா ஒரு நடிகரா யாருமே வாய்ப்பு வந்து தரவே இல்லை. தராதனால அப்படியே அவர் வந்து சோர்ந்தெல்லாம் போயிடல. வீட்டுக்கு திரும்பி எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கின்னு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணலன்னா கிளம்பல. என்ன பண்றாருன்னா சாப்பாடுக்கு வீட்டுக்கு போயிட்டா வீட்டுல இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க. சோ அதனால என்ன பண்றாருன்னா சென்னையிலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல என்ன பண்றாருன்னா வேலையை பாக்குறாரு. வேலையை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா சரி நம்மள நடிகரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது இந்த நாடக கம்பெனி இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் நம்ம நாடகத்தெல்லாம் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா போறாரு. போய் அங்க டிராமா எல்லாம் என்ன பண்றாருன்னா இது பண்றாரு. அப்படியே போயிட்டு இருக்குது கொஞ்ச நாள். இவர் வந்து பெட்ரோல் பங்க்லயும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு. கொஞ்சம் பார்ட் டைமா என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வேலையும், ஏன்னா அவருக்கு ஆசை சினிமாலே எப்படியாவது வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால இந்த இதுவெல்லாம் போய் இந்த கூத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதுல எல்லாம் என்ன பண்றாருன்னா பார்த்துன்னே இருக்கிறாரு. அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா குட்டண்ணா இயக்குனர் டைரக்டர் தெரியும் இல்லையா, அவரோட உதவியாளரா சேர்ந்து பிற்காலத்துல அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு மாபெரும் டைரக்டராகவே மாறிட்டாரு. ஓகேங்களா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நான் நடிக்கிறதா வந்தேன், நான் நடிக்கிற வேலையை தான் நான் பார்ப்பேன், அதுக்காக தான் முயற்சி செய்வேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, நடிகராகவும் ஆயிருக்க மாட்டாரு, இயக்குனராகவும் ஆயிருக்க மாட்டாரு. சோ அவர் ஒரே ஒரு வேலையை பண்ணாரு. என்ன வேலைன்னா அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்காக என்ன பண்றாரு, பெட்ரோல் பங்க்ல வேலையை பாக்குறாரு. வேலையை பார்த்துட்டு சைட்ல அவருக்கு என்ன விருப்பமோ அதுக்கான முயற்சியை செய்யறாரு. நீங்களும் அதை செய்யணும். செய்து முடின்றதுக்கும் இவருக்கும் என்ன சம்மதம்னா 19ஆம் நூற்றாண்டுல முதல் குறித்த நேரத்தில் வேலையை செஞ்சு முடிங்கன்னு சொன்னவரே யாருன்னா இவர்தான். என்ன சொல்றாருன்னா உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை இந்த டைம்ல நீ செய்யணும்னா கண்டிப்பா செய்யுங்க. அதை என்ன பண்ணாதீங்க சாக்கு போக்கு சொல்லி தட்டை கழிக்காதீங்க. இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா எனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த வேலைய பிடிச்ச ஒண்ணு இருக்குல்ல அதை எப்படி செய்வியோ அதே விருப்பத்தோடு இந்த வேலையை பிடிக்காத வேலையை அப்படி நீ செஞ்சனா காலப்போக்குல பிடிக்காத வேலையை உனக்கு என்னவா மாறிடும், பிடிச்சதா மாறிடும். அதுல நீ என்ன பண்ண முடியும், சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ கரெக்டா செய், பிடிச்ச மாதிரி செய், விருப்பத்தோட செய் அப்படின்னு யார்தான் சொல்றாருன்னா இவர் 19ஆம் நூற்றாண்டுல வந்து சொல்றாரு. அதனாலதான் இவரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து ஒரு சின்ன பையன், அவனை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. யார் அந்த மைக்கேல் ஃபாரடே? அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். அவரோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சு யாருக்காச்சும் தெரியுமா? அவரோட இளமை பருவம் அவர் படிக்கணும்னா அவ்வளவு பிடிக்கும் மைக்கேல் ஃபாரடேக்கு. ஆனா அவருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவரோட வறுமை குடும்ப சூழல் என்ன பண்றது, வேற வழியே இல்லை, படிக்க முடியல. ஏன்னா ஒரு பைண்டிங் கடையில போய் வேலை பார்க்கறான் அந்த சின்ன வயசுலயே. அந்த வேலையை என்ன பண்றான்னா பாத்துக்கினே பைண்டிங் பண்றதுக்கு நிறைய புக்ஸுங்க எல்லாம் வரும் இல்லையா, அப்ப என்ன பண்றான்னா நிறைய நோட்ஸ் எடுக்கிறான். ஃபேமஸ் சயின்டிஸ்டோட இதுவெல்லாம் வரப்பெல்லாம் அதுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுத்து அந்த சயின்டிஸ்டுக்கே என்ன பண்றதான்னா அனுப்பி வைக்கிறதா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். பைண்டிங்கும் விருப்பத்தோடு செய்யறான். ஏன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான், சின்ன பையன்றதுனால என்ன பண்ணுவாங்க, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணா வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. சோ பைண்டிங் பண்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பைண்டிங்கை நல்லா சூப்பரா பண்ணாதான், சீக்கிரமா முடிச்சாதான் நம்மளுக்கு டைம் என்ன ஆகும் கிடைக்கும். அப்பதான் நாம என்ன பண்ண முடியும், நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அந்த பைண்டிங் வேலையை பண்ணிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு பர்ஃபெக்டா முடிச்சாதான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். பர்ஃபெக்டா முடிக்கணும்னா டைம் கிடைக்குமா?
டைம் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ பெர்ஃபெக்டா விருப்பத்தோட அந்த பைண்டிங் வேலையை செஞ்சுக்கின்னு கிடைக்கிற நேரத்துல நோட்ஸ் எடுத்து அந்த சயின்டிஸ்ட் யாருக்கு நோட்ஸ் எடுக்கிறாரோ அந்த சயின்டிஸ்டுக்கே என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த சயின்டிஸ்டுக்கு என்ன ஆகுதான்னா இந்த மைக்கேல் ஃபாரடே மேல வந்து ஒரு எப்படின்னா ஒரு விருப்பம், அன்பையே இவ்வளோ சூப்பரா பண்றானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா வர சொல்றாரு. வந்து அவரா கூட சேர்ந்து உதவி செய்ய சொல்லி சொல்றாரு. அவரும் என்ன பண்றாருன்னா மைக்கேல் ஃபாரடேவோ அவங்களா கூட கொஞ்சம் ஹெல்பிங் வேலை செஞ்சு அப்படியே செஞ்சு காலப்போக்குல மின்சாரம், ஓகேங்களா, டைனமோ எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டைனமோ அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உதவியா இருந்த மின் காந்தத்தை யாருதான் கண்டுபிடிச்சதுன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே தான் கண்டுபிடிச்சார். விருப்பத்தோடு ஆர்வத்தோடு ஆக முடியுமா? கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அந்த டைம்ல பைண்டிங் பண்ணணும்னா அந்த டைம்ல அந்த வேலையை அழகா பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, கிடைக்கிற நேரத்துல நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சு இருக்காது. சோ பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ செய்யற வேலை, நீ அந்த வேலைய அந்த டைம்ல விருப்பத்தோடு செய்யுங்க. விருப்பம் இல்லாம செஞ்சா கண்டிப்பா சாதிக்க முடியாது. இதையும் சொல்றாங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. பிடிச்ச வேலையை எப்படி விருப்பத்தோடு செய்யுங்க சொல்றாங்க. நம்ம கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனருக்கு உபதேசம் செய்வாரு இல்லையா. எதனால உபதேசம் செய்வாரு? அர்ஜுனர் ஒரு கட்டத்துல போருன்னு வரப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க குரு இருக்கிறனால அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அவங்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி நின்னுறாரு. அப்போ கிருஷ்ணா சொல்லுவாரு, நீ இந்த டைம்ல போட்டே ஆகணும். சொந்தக்காரா இருக்கட்டும் பந்தக்காரா யாரா இருந்தாலும் சரி, உன் வேலையை உன்னோட கடமையை கரெக்டா செய்யுன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல போர் புரிய வேண்டியது உன்னோட கடமை. நீ கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், போர் புரிஞ்சுதான் ஆகணும், இந்த நேரத்துல நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு எனர்ஜியே என்ன பண்றாரு, கீதை மூலம் கொடுத்து போர் புரிய வைக்கிறாரு. ஓகேங்களா. சோ எல்லாருமே நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ திரும்ப திரும்ப சொல்றது, ஃபர்ஸ்ட் சொன்னது முடியும்னு நம்புங்க. அடுத்து சொல்றது பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை குறித்த நேரத்துல கரெக்டா என்ன பண்ணுங்க, பர்ஃபெக்டா செஞ்சு முடிங்க. அடுத்து வெற்றி கிடைச்சா மாதிரி என்ன பண்ணுங்க நினைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்மளோட எல்லாரும் முடியும்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்களோட கோலை வந்து டிசைட் பண்றாங்கன்னா இதுவா ஆகணும். கோலை டிசைட் பண்ணியாச்சு, நான் இப்படி எல்லாம் என்னோட கோலை என்ன பண்ண போறேன், அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை பிளான் பண்றாங்க, மாஸ்டர் பிளான் பண்றாங்க. நான் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இதுதான் கிடைக்க போதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது மட்டும் போதாது, கிடைச்சதா மாதிரி என்ன பண்ணுங்க நினைங்க, இப்பவே உனக்கு கிடைச்சாச்சு, வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைங்க. கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் நீ இப்படி நினைச்சு ஒவ்வொருத்தையும் செய்யும் போது வெற்றி ஒவ்வொருத்திலயும் உனக்கு கிடைச்சுக்கினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஓகேங்களா. நம்மளோட மனசு இருக்கு இல்லையா, மனசு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த மனசு வந்து என்ன நினைக்குதோ கண்டிப்பா அது வந்து என்ன ஆகும்னா கிடைக்கும். நம்ம பாரதியார் கூட எல்லாருக்குமே தெரியும், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரு இறந்தாரா இல்ல அதுக்கு முன்னாடி இறந்துட்டாரா? அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டாரு. ஆனா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட எண்ணம் எப்படி இருந்தது, எனக்கு இப்பவே சுதந்திரம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நம்மளோட எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த பிரபஞ்சத்தை கூட இணைஞ்சு இருக்குது. கிடைச்சிருச்சு வெற்றி, நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு தினம் தினம் நினைங்க. நினைச்சா கண்டிப்பா அந்த சாதனை உங்களுக்கு கிடைச்சே ஆகும். கிடைக்காம ஒருபோதும் இருக்காது. எப்பவுமே வெற்றி பெற்றார் போலவே நீங்க என்ன பண்ணுங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த ஆத்தர் வந்து
சொல்றாரு. அடுத்து தலைப்புல வந்து என்ன சொல்றாருன்னா, நேர் வழியில் செல்லுங்கள். கோல் அச்சீவ் பண்ணியாச்சு, நீ சாரி கோல் நிர்ணயிச்சாச்சு, இப்படிதான் பண்ண போறோம் நிர்ணயிச்சாச்சு. குறுக்கு வழியில போறதா இல்ல நேர் வழியில போறதான்னா, நேர் வழியை எப்பவுமே என்ன பண்ணுங்க, கடைபிடிங்க. நேர் வழியை நீ கடைபிடிச்சாதான் அதோட பிரதிபலன் பல மடங்கு உனக்கு வந்து என்ன ஆகும்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. முடியும் என்றால் முடியும், அதோட பொருளை என்னதுன்னா, நீ உன்னோட கோலை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நேர் வழியில போ. நேர் வழியில போனா பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும், பல தடைகள் வரும். ஆனா உன்னோட மனசு என்னவா இருக்கும், முடியும்னு நினைக்கும். ஓகேங்களா? சோ நேர் வழியில போனாதான் கண்டிப்பா அதோட பிரதிபலன் 100 மடங்கு நல்லதே கிடைக்கும். வினை ஒன்று விதைத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நீ நேர் வழியில போய் உன்னோட சாதனையை அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா 100 மடங்கு உனக்கு நன்மையே கிடைக்கும். குறுக்கு வழியில போனோம்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா அதோட 100 மடங்கு என்ன ஆகும், கண்டிப்பா நம்மளுக்கு தீமைதான் வந்து சேரும். கண்டிப்பா குறுக்கு வழியில போறவங்களுக்கு பயம் இருக்கும். அவன் எதுனா பார்த்து கண்டுபிடிச்சிடுவானா, இவன் எதுனா பார்த்து கண்டுபிடிச்சிடுவானா, யாரு எந்த நிமிஷத்துல என்ன பண்ணுவான், பயம் உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, குறுக்கு வழியில எப்படியாவது போனோம்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா நேர் வழியில போறவங்களுக்கு பல இடையூறுகள் வந்தாலும் அந்த பய உணர்வுன்றது இருக்கவே இருக்காது. கண்டிப்பா சாதனை ஒன்றுதான் கிடைக்கும். சோ நேர் வழிய எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. அடுத்து இன்னொரு ஒரு தலைப்பு என்னன்னா, நம்ம சாதிக்கிறதுக்கு ஊனம் ஒரு தடை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிறைய பேர் ஏதோ நான் சின்னதா ஆனா கூட ஐயோ என்னால முடியாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நினைப்போம். கண்டிப்பா அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாதிக்கிறதுக்கு ஊனம் ஒரு தடை அல்ல, வறுமை ஒரு தடை அல்ல, வயதும் ஒரு தடை அல்ல, எதுவுமே தடை கிடையாது. உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், முடியும், சாதிக்க முடியும். அதுக்கு யார பத்தி சொல்றாங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. அதுல நம்மளோட ஹெலன் கெல்லரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். எல்லாருக்குமே தெரியும் ஹெலன் கெல்லர் பத்தி. அவருக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கம்மியா இருந்தா கூட நாம என்ன செய்வோம், அழுது உட்காந்துன்னு இருப்போம். என்னால இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையை நான் எப்படி ஓட்டுறது, அவள்தான் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆனா ஹெலன் கெல்லர் அவர் பிறவிலேயே கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா அவரால என்ன பண்ண முடிந்தது, சாதிக்க முடிஞ்சது. அவர் எத்தனை வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்றாரான்னா அவரோட 2 வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. பேசுறது, எழுது 2 வயசு. அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 2 வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணி அவரோட 14வது வயசுல இளங்கலை பட்டமே வென்றிருக்கிறார். 14 வயசுல. நம்ம பசங்க எல்லாம் 14 வயசுல எத்தனாவது படிப்பாங்க, 9th படிப்பாங்களா? அவர் 14 வயசுல பட்டத்தை வென்றிருக்கிறாரு. கண்ணு தெரியல, வாய் பேச முடியல, காது கேட்கலன்றதுக்காக சோர்ந்து முடங்கி கிடந்துட்டாரா? இல்லையே. அதே மாதிரி அவரோட 19வது வயசுல என்னோட சுயசரிதை அப்படின்ற புக்கே எழுதி வெளியிடுறாரு. 19 வயசுல. யாரால முடியுமா? நம்மளா இருந்தா முடியுமா?
கண்டிப்பா முடியும். உங்களாலையும் முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்னாலையும் சாதிக்க முடியும்னு நினைச்சா அவர் அதுதான் நினைச்சாரு. நான் சாதிக்கிறதுக்கு என்னுடைய ஒண்ணும் தடை கிடையாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. அவர் நிறைய ஜனாதிபதிகள் வெள்ள மாளிகளை அழைச்சு நிறைய அவருக்கு பாராட்டு வழங்கி இருக்கிறாங்க. அவருக்கு சுமார் 4 மொழிகள் தெரியும். ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், இந்த மாதிரி 4 மொழிகள் அவருக்கு தெரியும். சோ நம்மளும் என்ன பண்ணணும், முடியும்னு நினைக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி சொன்னாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கா யாருக்குன்னா தெரியுமா? அவருக்கு காது கேட்காது. அவருக்கு காது கேட்காது. ஆனா அவரால் கூட சாதிக்க முடிஞ்சது. இந்த உலகத்திலேயே அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. காது கேட்கலன்னு முடங்கி கிடக்கலையே அவரு. எல்லாருமே முடியும்னு நினைங்க. கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில வெற்றிய பெற முடியும். ஓகேங்களா? நன்றி. என்ற ஒரு மந்திர சாவி அப்படின்ற ஒரு புத்தகத்துல நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம எந்த விஷயங்களை எடுத்துக்க போறோம், அதுல நிறைய கோர்வையா நிறைய இன்சிடென்ட் சொன்னாங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த இடத்துல தேவை, அதை எப்படி நம்ம எடுத்துக்கோ செயல்படணும் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க தெளிவா சொன்னாங்க. முடியும் என்ற ஒரு வார்த்தை இருந்தால் போதும், அதற்கு வயது வித்தியாசம் எதுவும் தேவையில்லை, இளமை தேவையில்லை, வயது தேவையில்லை, ஊனம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி முடிச்சாங்க. அதை பத்தி உங்களுடைய ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். சிசில இருந்து கற்பகம். எஸ் மேம், பேசுங்க. ஆமா, அவங்க நம்ம மனசுல முடியும் அப்படின்ற விஷயத்த பதிய வைக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் தடையா இருக்க இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பகவத்கீதை பத்தி சொல்லியிருந்தாங்க, டைரக்டர் பத்தி எல்லாமே நல்லா கதையா சொன்னதால நம்ம மனசுல அது நல்லா பதியறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லா கிடைச்சது எங்களுக்கு. புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. அவங்க ஒவ்வொரு ஸ்டோரியுமே அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னதால எங்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ கற்பகம் மேம். தேங்க்யூ சார். திலகவதி மேடம். வணக்கம் சார், நாங்க ரவணசமுத்திரத்திலிருந்து அருள் செல்வி பேசுறோம் சார். மேடம் பேச சொல்லுங்க. சார் அவங்க சொன்னாங்கல்ல, பிடிக்காத ஒரு வேலையை கொடுத்தா கூட அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு அதுல இருந்து நமக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை பாரதி ராஜாவும் சரி, அந்த ஒரு மைக்கேல் பாரடே அந்த விஞ்ஞானியும் சரி செஞ்சாங்க, அதனால அவங்க விஞ்ஞானி ஆனாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நம்ம சம்பந்தப்பட்ட வேலையா என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையை நம்ம ஈடுபாடோட செய்யும் போது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவும் நம்ம கத்துக்கிட்டா ஏதாவது ஒரு நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதோட நமக்கு இதை வச்சுட்டு நமக்கு என்னது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்யறதுக்கு ஒரு முயற்சியா இருக்கும்னு மேடம் பேசினதுல இருந்து தெரியுது. நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அருள் செல்வி மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூலயே உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப அழகா இருந்திருக்கு. உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எப்பவுமே கமெண்ட்ஸ்ன்றது ஆத்மார்த்தமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ, உங்களுக்கு இதை பத்தி சரியா தெரியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலுமே நல்லா உள்வாங்கிக்கிட்டு உங்களுடைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அருள் செல்வி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். திரிபுவனா பேசுறேன் சார். கேக்குதுங்களா? கேக்குது மேடம். மேடம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உண்மையிலே சொல்லணும்னா ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அந்த மாதிரி கதைங்களோட சேர்ந்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நல்லா புரிஞ்சதும் எனக்கு பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ திரிபுவனா மேம். வேற யாராச்சும் ஆன்லைன்ல கமெண்ட் சொல்லணுங்களா? சார் சார் சுதா பேசுறேன். மேடம் சொல்லுங்க சார். இவங்க மேம் பேசுனதுல நேர் வழியில செல்லணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எவ்வளவு நாளும் நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தாலுமே நம்ம நேரடியா நம்ம கேட்டுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே ஆத்மார்த்தமா பயம் இருக்காது.
டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்தாலுமே நமக்கு வந்து நம்மளை மீறி ஒரு பயம் வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணும். அதனால நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர் வழியில நம்ம போயிட்டோம் அப்படின்னா யாருக்குமே பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி கான்செப்ட் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வணக்கம். வணக்கம், நான் கவிதா பேசுறேன் ஹைஸ்கூல்ல இருந்து. உஷா மிஸ் சூப்பர், நல்லா பேசுனீங்க, வெரி குட். இந்த பாட்டு கேட்போம்ல, ஒரு டான்ஸர்னா அதை ஆடத்தோணும், ஒரு சோக பாட்டுனா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது போல இருந்த அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் இருந்தது. அந்த டைலாக், அந்த மாடுலேஷன், இயக்குனர்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸ் கண்டிப்பா நான் உணர்ந்தேன். அழகா ரொம்ப தெளிவா, கண்டிப்பா கான்பிடென்ட் முடியும்ன்றது நீங்க சாஃப்டாவோ எதுவுமே சொல்ல, எந்த இடத்துல நம்ம அந்த ஒரு இது கொடுத்தா அவங்களுக்கு புரியுமோன்றதுக்காக நல்லா சொன்னீங்க. இந்த அளவுக்கு ஃபோர்ஸா பேசுவீங்களேன்றதே எனக்கு இதுவா இருந்தது. ஏன்னா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க பசங்களை. உங்களுடைய டாபிக் ஏத்த மாதிரி நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ கவிதா மேம். உஷா மிஸ் உங்களுடைய புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்க சொன்னது வந்து நிறைய குறைகள் இருக்கிறவங்களாலே அவ்வளவு சாதிக்க முடிஞ்சுது, குறைகளே இல்லாத நம்மளால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்றத அந்த புக் ரிவ்யூல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கூட சார் வீடியோல போட்டிருந்தாரு, நம்ம கிட்ட எந்த ஒரு தவறும் இல்லைன்னா நம்மளுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னதுலயே அந்த புக் ரிவ்யூல அப்படியேதான் வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இந்த புக் ரிவ்யூ. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ நிர்மலா மேம். அடுத்தது கிங்ஸ்டன் சார் வராங்க. ஆக்சுவலா அவருக்கும் இந்த புக்குக்கும் தொடர்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதும் நிச்சயம் வெல்லலாம், வெல்ல முடியும் அப்படின்ற முடியும் டாபிக் தான். அது ரிலேட்டடா இப்ப இவங்க பேசியிருக்காங்க. சாருடைய கமெண்ட்ஸ். இயக்குனர் பாரதி ராஜா, இயக்குனர் சிகரம், அவர் கால் வைத்து கஞ்சி குடிச்சு கஷ்டப்பட்டு மேல வந்தாரோ இல்லையோ, வாழ்நாள் பூரா கால் வஞ்சி குடிச்சுதான் நீங்க போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப நல்லா பண்ணீங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த இது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த இது ரப்பர் விஷயம் ஏற்கனவே அது நிறைய நானும் படிச்சிருக்கேன். நான் அது போயிட்டு படிச்சிருக்கேன். நான் அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு இது இவ்வளவு ஒரு 16,000 சொல்ற மரம் கண்டுபிடிச்சு ரப்பர் பால், அந்த ரப்பர் இருக்க மரம் கண்டுபிடிக்க சலிச்சுக்கிறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு, இல்ல இவ்வளவு மரத்துலயும் ரப்பர் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அது எவ்வளவு பெரிய ரிசல்ட்னு ரொம்ப பாசிட்டிவா அதை வந்து சொல்லுவாரு. அப்பதான் அவருக்கு வந்து இப்படி பார்க்க முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வந்து நீங்க அந்த புக்கு ஃபுல்லாவே வந்து முடியும் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப நல்லா எக்கோ ஆகுற மாதிரி சொன்னீங்க. அதே போல வந்து நம்ம விரும்புறங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, அதை வந்து சரியான டைமுக்கு நல்லபடியா முடியும், நம்ம ஒரு விருப்பத்தோட செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தேவையான விஷயம் தான். ஸோ உங்களை ரொம்ப நேரம் கவனிச்சுட்டே இருந்தபோது வந்து நீங்க அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுடைய ஒவ்வொரு விடையும் வரும்போது உங்க கண்ணு விரியறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குரலோட ஏற்றத்தாழ்வு, அவங்களுடைய முக அசைவு, கை அசைவு, இதெல்லாம் பார்த்தா ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் நீங்க, சரிங்களா? அது கணக்குல எப்படி நீங்க சொல்ல முடியும் எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லருக்கான எல்லா இதுவும் உங்கள்கிட்ட இருந்தது. ஸோ ஸ்டோரி டெல்லர் புக் ரிவ்யூ பண்ணும்போது மேபி இவங்களால நிக்க வச்சு பேச வச்சா இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னு தாட். ஏன்னா சொல்லும்போது நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் அப்படி பண்ண முடியுமான்னு பாருங்க. நல்லா பண்ணினீங்கப்பா, தேங்க்யூ. ஸோ ஒரு தாட் வந்து முடியுன்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா வேறுன்றதுக்கு உதவியா இருந்தது. தேங்க்யூ. திலகவதி அக்கா கேட்டீங்களா? கேட்டுச்சா நான் பேசினது? தூங்கிட்டா? கேட்டுச்சு சார். நன்றி நன்றி. இது மாதிரி புக் ரிவ்யூ எல்லாம் கமெண்ட் சொன்னது இல்ல, பட் என்ன வந்து பழைய ஸ்டாஃபுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு, புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ தர்மபுரியிலயும் நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப பயந்தேன், முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. சார் எல்லாருமே முடியும் சொல்லி என்ன விட்டு ஹோம் ரன் பண்றதுக்கு இது முடியும்னு சொல்லிட்டு இதுனாங்க. அந்த வார்த்தையில இப்பயும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அவங்களோட அந்த முடியுன்ற வார்த்தை தான் என்ன செய்ய வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சமயம் ரொம்ப ஃபீல் ஆக பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், எப்படி முடியும்ட்டு. அவங்க சொல்லிடுவாங்க சாருங்கெல்லாம், கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ட்டு. அந்த ஒரு இதுதான் ரொம்ப எனர்ஜியா என்ன வேலை செய்ய வைக்குதுங்க எல்லா சாருமே, எனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம். தேங்க்யூ திலகவதி மேடம். உங்களால எல்லாமே முடியும்ன்றனால தான் உங்களை வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க.
அதை வந்து சாருமே புரிஞ்சுதான் அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மலர்மதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். உஷா நல்லா பேசினாங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மடையை திறந்து விட்டோம், இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வேலையை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, நம்மளை நம்பிதான் கொடுக்குறாங்க. அந்த வேலையை வந்து ரொம்ப சக்சஸ் முடியும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னுட்டு. ஆனா கடைசி மினிட் வரைக்குமே வந்து எல்லாருமே சொல்றாங்க எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது, பயமா இருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து பேசும்போது அவங்க ரொம்ப வித்தியாசமா தெரியுறாங்க. அது ஏன் அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே அவங்க எக்ஸ்பிரஷன் அது எல்லாருக்குமே வராது. அந்த ஒரு திறமை வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்கு, ஸ்டோரி டெல்லரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த உட்கார வச்சு பண்ண வைக்காம நிக்க வச்சு பண்ணியிருந்தா அவங்க இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலுமே வந்து எப்பவுமே வந்து நம்மளால முடியாதுன்ற வார்த்தையை வந்து அவங்களும் சொல்லவே இல்லை. அவங்கக்கிட்ட நாங்க அணுகும் போது நான் கண்டிப்பா பண்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னாங்க. எங்க சைட்ல இருந்தும் சரி, இதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் சரி இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு மோட்டிவேட் பண்ணும் போது அவங்க பண்ணாங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாருக்குமே வரும்போது அவங்களுமே நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் நம்முடைய சேவாலயோட நோக்கம். எல்லாருமே இதுல பங்கு பெறணும். எல்லாருமே வந்து அனைவருக்கும் முன்னாடியே வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்றது பிஜிவி டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் சேவாலயம் சார்பாகவும் ரொம்ப சந்தோஷத்தோட முடிக்கிறோம். தேங்க்யூ ஆல்.